الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உரு தந்து உயிர் தந்து உணவு தந்து அறிவு தந்து ஆற்றல் தந்து அளப்பரிய வாழ்வு தந்து எம்மையெல்லாம் வழிநடத்தும் ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லோரையும் நாங்கள் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஷவ்வால் சந்தோஷம் என்னும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட அம்சங்களை இன்றைய தினம் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். புத்தாடை அணிந்து புதுமணம் பூசி பக்தியுடன் பள்ளி சென்று இறைவனை வணங்கி உள்ளமும் இல்லமும் இன்புற்றிருக்கும் இந்த வேளையில் சந்தோஷத்தோடு சேர்த்து பாசத்தோடு சேர்த்து பலகாரங்களையும் உறவுகளோடு உண்டு மகிழ்ந்து உவகை உற்றிருக்கும் இந்த நல்ல வேளையில் நாமும் நேத்திர அலைவரிசையினூடாக உங்களை நாடி வந்திருப்பதில் தேடி வந்திருப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்றைய தினம் பல கலை கலாச்சார அம்சங்களினூடாக கலந்துரையாடல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல விடயங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே நேர்களே, நீங்கள் இப்பொழுது முதல் நேத்ரா அலைவரிசை தருகின்ற நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியான ஷவ்வால் சந்தோஷம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற போது உங்களுடைய பெருநாள் சந்தோஷங்களை இரட்டிப்பாக்கி கொள்ள முடியும். உங்களுடைய பெருநாளை இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். எனவே தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். சரி, இன்றைய எங்களுடைய ஷவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை நல்லதொரு கிராத்தினை கொண்டு ஆரம்பிப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان
شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العلي العظيم. இது சவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள். பெருநாள் என்றாலே சிறுவர்களுக்குத்தான் கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? அந்த பெருநாளினுடைய பிரதிபலிப்பு, அந்த சந்தோஷம் அதிகமாக தென்படுவது சிறுவர்களில். எனவே சிறுவர்களுக்காக இன்று நாங்கள் நிகழ்ச்சிகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நல்லதொரு கலந்துரையாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. நோன்பு சம்பந்தமான விடயங்கள், பெருநாள் கொண்டாட்டங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக அந்த கலந்துரையாடல் இருக்கும். அதே போல நாடகம், இன்னும் பல கலை அம்சங்களை நாம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற அதே தருணம் நோன்பை, ரமலானை நாங்கள் மீட்டி பார்ப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், இந்த நோன்பு என்பது, ரமலான் என்பது, நோன்பிலே பெற்ற பயிற்சிகள் என்பது வெறுமனே இன்றோடு முடிந்து போகின்ற விடயங்கள் அல்ல, அப்படித்தானே? எனவே இப்போது நாங்கள் சிறியதொரு விவரண குறிப்பு மூலமாக நோன்பையும் பெருநாளையும் நாங்கள் மீட்டி பார்ப்போம். இதோ அந்த அம்சம். இஸ்லாம் என்பது வெறும் மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையே அவர்களின் உறுதியான நம்பிக்கை. அப்படியான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை முறையில் ஈகை திருநாள் எனும் ரம்ஜான் பண்டிகையும் தியாகத் திருநாள் எனும் பக்ரீத் பண்டிகையும் என ஆண்டுதோறும் 2 பண்டிகைகள் மட்டுமே இஸ்லாம் மதத்தில் பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஈகை திருநாள் எனப்படும் ரம்ஜான் ஆனது சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் இவ்வுலகில் பரப்பும் நோக்கில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் ஓர் உன்னத பெருவிழா. இஸ்லாமியர்களுக்கு 50 கடமைகள் உண்டு.
அதில் ஒன்று ரமலான் நோன்பு. ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் ரமலான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாமியத்தில் சிறப்பு மாதமாக கருதப்படுகிறது. ரமலான் மாதத்தை பொறுத்தவரை எல்லா இஸ்லாமியர்களுக்கும் அது அல்லாஹ்வை அதிக நெருங்கும் மாதமாகும். சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு நரகவாசல் மூடப்படும் மாதமாகவும் இருக்கிறது. சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருமே இந்த நோன்பு இருக்க என்றுமே தவறியதில்லை. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்பதே ரமலான் மாதத்தில் பின்பற்ற வேண்டிய கொள்கைகள். அப்படி இருக்கும்பொழுதுதான் மனம் தூய்மையை நாடும் என்பது அதன் மறைபொருளாக இருக்கிறது. அதிகாலை முதல் மாலை வரை நோன்பு இருக்கும் போது உண்ணாமல் மட்டுமல்ல, பொய் மற்றும் புறம் பேசுதல், மோசடி செய்தல், கெட்டதை பார்த்தல் போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு மாத காலம் இருந்த ரமலான் நோன்பின் நிறைவாக ஈதுல் பிதர் எனப்படும் ரமலான் பண்டிகை ஆண்டுதோறும் ஷவ்வால் முதல் பிறை தினத்தன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்று காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே எழுந்து புத்தாடை அணிந்து பள்ளிக்கு சென்று இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இப்போது மிகவும் சந்தோஷமான முறையிலே பெருநாளை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளை செல்வங்களை எல்லாம் அவர்கள் சந்தோஷப்படும் வகையிலே, இந்த பெருநாளை நல்ல முறையிலே கொண்டாடும் வகையிலே அவர்களை முக்கியமான கொண்டாட்ட இடங்களுக்கு, விளையாட்டு திடல்களுக்கு அழைத்து சென்றிருப்பீர்கள். காரணம், ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த பெருநாள் என்பது சிறுவர்களிலே தான் அதிகமாக வெளிப்படும். அந்த எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற சிறுவர்களை, எங்களுடைய பிள்ளைகளை மகிழ்வித்து பார்ப்பதிலே தான் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இன்றைய இந்த ஷவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் நிகழ்ச்சியிலே சிறுவர்கள் இணைந்து பெருநாளை கொண்டாடி மகிழ்வதாக அமைய பெற்ற ஒரு நல்லதொரு பாடல் வருகிறது. மர்ஹபா மர்ஹபா ஷஹர் ரமலான், மர்ஹபா மர்ஹபா ஷஹர் ரமலான். வருடம் முழுதும் ஏங்கிடுமே ஏங்கிடுமே ரமலானின் பிறை காணவே காணவே. வருடம் முழுதும் ஏங்கிடுமே ரமலானின் பிறை காணவே. மன்னரை அழைதும் தேடிடுமே ரமலானின் ஒரு நோன்பையே. இறையின் நெருக்கம் கிடைத்திடவே இனிதான ஒரு வரமே, இனிதான ஒரு வரமே. மீசானில் கனம் மிகைத்திடுமே ரமலான் மாத அமல்களிலே. இரவில் முழுதாய் நின்றிடுவோம், நன்மைகள் பலதை வென்றிடுவோம். தர்மங்கள் ஆங்கே வன்முறை அடங்கும், நன்மைகள் பெருகிடும் மாதமே தர்மங்கள் ஆங்கே வன்முறை அடங்கும், நன்மைகள் பெருகிடும் மாதமே. கஷ்டங்கள் விலகி இன்பங்கள் மலரும், இறையச்ச பங்கிடும் மாதமே. இல்லங்கள் யாவும் இறையில்லமாய் இறையில்லமாய் இறையில்லமாய். இல்லங்கள் யாவும் இறையில்லமாய் மறுவிடும் மாதம் ரமலானே. உள்ளங்கள் யாவும் இறை துதிப்பாய் நிரம்பிடும் மாதம்
ஒளிபுறம் பேசிய நாவுகள் எல்லாம் குர்ஆன் வசனம் ஓதுமே. உணவினை மறவாய் உறுப்புகள் எல்லாம் பசியை கண்டு மகிழுமே. ஏழையின் பசியை விலகிடவே ஏழையின் பசியை விலகிடவே இறையோன் விதித்த அருள்கொடையே. ஈமான் பள்ளத்தை உணர்ந்திடவே நபிகள் கொடுத்த வழிமுறையே. முழுதாய் பலனை அடைந்து ரையானை பெறுவோமே, ரையானை அடைவோமே. வருடம் முழுதும் ஏங்கிடுமே ரமலானின் பிறை காணவே. மன்னரை அடையும் தேடிடுமே ரமலானின் ஒரு நோன்பையே. தாய் தந்தை மறந்து அறப்போர் புரிந்த நாயக தோழர்களே, உதிரங்கள் யாவும் உதிரும் முன்னே சுவனம் அடைந்தீரே. நாம் தீனில் வாழ அன்றோ உயிர் துறந்த பத்ரிகளை மனம் மறந்திடுமோ. போர்க்களத்தில் படை பலமின்றி ஏகனின் உதவியால் வென்றனரே. லா ஹவுல இல்லா பில்லாஹ், லா குவா இல்லா பில்லாஹ். பத்ரென்னும் அழகிய சரிதத்தை உணர்த்திய மாதம் ரமலானே. ஏதோ சோகம் சூழ்ந்தது போல ஷவ்வால் பிறை காணுவோம். ஏதோ சோகம் சூழ்ந்தது போல ஷவ்வால் பிறை காணுவோம். பெருநாள் காலை ஒன்றாய் சேர்ந்து மகிழ்வாய் தொழுகையை பேணுவோம். நோன்பில் செய்த வணக்கமெல்லாம் நோன்பில் செய்த வணக்கமெல்லாம் முழுதாய் இறைவனை சேருவோம். வேதனை நிகழும் நரகத்திலே தடுப்பாய் கேடயமாகுமோ. மீண்டும் மீண்டும் கேட்கும் மனமுந்தன் வருகையே, மனமுந்தன் வருகையே. வருடம் முழுதும் ஏங்கிடுமே ரமலானின் பிறை காணவே. மன்னரை அடைந்தும் தேடிடுமே ரமலானின் ஒரு நோன்பையே. இறையின் நெருக்கம் கிடைத்திடவே இனிதான ஒரு வரமே, இனிதான ஒரு வரமே. ஈது முபாரக் முபாரக் முபாரக், ஈது முபாரக், ஈது முபாரக் முபாரக் முபாரக், ஈது முபாரக் முபாரக், ஈது முபாரக் முபாரக், ஈது முபாரக். க்காக நாம் நினைத்த மாதிரிலாம் நடந்து விட முடியாது இல்லையா? இஸ்லாம் கூறியிருக்கின்ற அந்த வரையறைக்குள்ளே நின்று தான் நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதில் முக்கியமாக இவ்வாறான தினத்திலே நாங்கள் உடுத்தோம், உண்டோம், குடித்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று இல்லாமல் மற்றவர்களை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இல்லையா? கட்டாயம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் எப்பயுமே வந்துட்டு தன்னை பற்றி மாத்திரம் யோசிக்கிற ஒரு மார்க்கம் இல்லை. நபி அவங்களை எடுத்துக்கொண்டாலும் ஏனைய நபிமார்கள் எடுத்தாலும் அவங்களோட கவலை வந்து அவங்கள பற்றி ஈக்கவே இல்லை. இப்போ நாங்கள் நபி அவர்கள் தான் சொன்னார்கள், இருக்கிறதுல ஆஹா சிறந்த ஆடை அணிங்க, ஈக்கிறதுல நறுமணங்களை பூசிக்கோங்க. ஆனால் நபி அவங்க இங்கே எங்கேயுமே வந்துட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் லக்ஸரியாக வாழ்ந்து பிறர்களை மறந்து வாழலை. நபி அவங்க முழு நேரமுமே உம்மத்தை பற்றி தான் யோசித்தார். ஓகே, மற்றவங்க எப்படி, நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கு ஈக்குது, நாங்கள் அனுபவிக்கலாம், நாங்கள் புதிய ஆடை அணிஞ்சோம், நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம், எங்களோட குடும்பத்தை போய் சந்தித்தோம், நிறைய ஆட்களுக்கு உதவி செஞ்சோம். நாங்கள் என்று நாங்கள் செல்ஃபிஷாக என்ஜாய் பண்ணாமல் நபியோங்களோட ஹதீஸும் தானே, நாங்கள் மற்றவங்கள பற்றியும் யோசிக்கணும். சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் வசதியாக இருப்போம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஆடை அணிஞ்சிப்போம், எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை பார்த்தோம் என்று அவரோட நிலைமை மிச்சம் பரிதாபமாயிக்கும். அவருக்கு அணிகிறதுக்கு ஒரு அழகான ஆடை கூட இருந்திக்காது, அவருக்கு என்ன கஷ்டம்ன்றது அவர் வெளியே செல்லிக்க மாட்டார். அதனால் நாங்கள் எங்களையே மட்டும் பார்க்குறது இல்லை, நாங்கள் கட்டாயம் இல்லாதவங்க அந்த நாள்லேயும் தேடி கொடுக்கணும். சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான், ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் ஆட்களை தேடி தேடி செய்து சதக்கா கொடுப்போம், பெருநாளுடைய நாளில் அதை மறந்துடுவோம். ரமதானை கொண்டாடுறதுக்கு தான் பெருநாளாக இருக்கிற பட்சத்தில் பெருநாளுடைய நாள்லேயும் கஷ்டப்படுறவங்க தானே செய்வாங்க. ரமதானில் பட்ட கஷ்டம் அதனால் அர்த்தமில்லை பெருநாள் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க.
அப்போ அதனால் நாங்கள் அந்த மாதிரி ஆக்களை இனம் காணணும், நாங்கள் எப்படி சந்தோஷமாக ஈக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோமோ அதே மாதிரி பிறரும் ஈக்கணும் என்று ஆசைப்படணும். நபி அவங்களோட ஒரு தெளிவான ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸிஹி. யார் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் எது வரைக்கும் என்றால் அவருக்கு அவர் எதை விரும்புகிறாரோ பிற சகோதரருக்கும் அதை விரும்பாதவர் அவர் ஈமான் கொள்ள மாட்டார். அதனால் நாங்கள் எப்படி எங்களையை பற்றி யோசிக்கிறோமோ அதே மாதிரி பிறரை பற்றியும் நாங்கள் யோசிக்கணும். அவங்களும் ஒரு அழகான பிறநாளை கொண்டாடணும் என்ற ஆசையை நாங்களும் படணும். நிச்சயமாக. எனவே இன்றைய தினத்தில் நாங்கள் முக்கியமாக கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். உங்களுடைய பக்கத்து வீட்டை பாருங்கள், உங்களுடைய பிரதேசத்தை கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் அயல் ஊரை போய் பாருங்கள். யார் யாரெல்லாம் கஷ்டங்களில் இருக்கின்றார்கள், யார் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள், உடுப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் தேடி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் மனதை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வாறான பெருநாள் நாட்களிலே ஒரு ஆடையோடு கொள்வனவை நிறுத்திக் கொள்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? குறைவுதானே. எனவே நாங்கள் ஒன்றுக்கு மேலதிகமான பல ஆடைகளை கொள்வனவு செய்கின்ற போது கொஞ்சம் சிந்திப்போம். நமக்கு மேலதிகமாக எதற்கு இல்லாதவர்களுக்கு நாம் மேலதிகமாக கொள்வனவு செய்கின்ற அந்த ஆடையையோ அல்லது பணத்தையோ பிறருக்கு கொடுத்து உதவுவதிலே எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், அதில் எவ்வளோ பெரிய பரக்கத்து இருக்கும். எனவே அவ்வாறான சிந்தனைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது இன்றோடு மாத்திரம் பெருநாளோடு மாத்திரம் முடிந்து போகின்ற விடயம் அல்ல, காலாகாலத்துக்கும் நாம் மரணிக்கின்ற வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. சரி உஸ்தாத் அவர்களே, இப்போது இந்த பெருநாள் என்பது நோன்பு நோற்றதனால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பரிசு அல்லாஹ்வால். இந்த நோன்பு ஏன் தரப்பட்டது? அதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி ரமதான் நோன்பு கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு தரப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாரும் தக்குவாதாரியாக ஆகிறதுக்கு. நோன்புட அடிப்படை அதுதான். இவ்வளோ 30 நாள் நோன்பு பிடிக்கிறோம், நாங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் எதையும் குடிக்காமல் இருக்கிறோம், எங்களோட இச்சைகளை கட்டுப்படுத்துகிறோம், பாவங்களில் ஈடுபடாமல் இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், நிறைய திலாவத் செய்கிறோம், இவ்வளோ அமல் செய்கிறோம். எதுக்கென்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் தக்குவாதாரியாக ஆகிறதுக்கு தான். நோம்பிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை தந்ததே அதுக்காக. நோம்பிலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்குறதும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தக்குவாதாரியாக. இதில் என்ன அழகெண்டா, நோன்பை பற்றி அல்லாஹ் எங்கேயும் செல்லலை. நடு வயசில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நோன்பு என்ன சொல்லலை, வயசாளிகளுக்கும் நோன்பு. வயசாளிகள் நீங்களும் தக்குவாதாரியாக ஆகணும். நீங்கள் யாரும் தக்குவாதாரியாக ஆகி முடியலை. சின்ன பிள்ளைகள் 7-8 வயசில் உங்களுக்கும் நோன்பு. நீங்களும் தக்குவாதாரியாக ஆகிறதுக்கு நீங்களும் என்ன ப்ராக்டிஸ் எடுக்கணும். சின்ன வயசுலேருந்து அந்த ப்ராக்டிஸ் எடுத்ததுனால அர்த்தம் இல்லை பெரிய வயசாகினா முடிப்போம். நோன்புல இஸ்லாமிய இபாதத்தில் ரிட்டையர்மெண்ட் இல்லை. நீங்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் உங்களோட உடம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நோன்பை பிடிச்சி தான் ஆகணும். அது இஸ்லாமியர சட்டங்களில் ஒரு சட்டம், 3வது பிரின்சிபல் என்றுமே ஆர்டிகல்ஸ் ஆஃப் இஸ்லாமில் 3வது அதுதான். நீங்கள் நோன்பை கட்டாயம் பிடிச்சி ஆகணும். அப்போ அதில் எவ்வளோ முக்கியம் என்றா, ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்கிறாருண்டா அவர் கிட்டத்தட்ட 93-92 வருஷம் நோம்பு பிடிக்கிறாருண்டா 92-93 வருஷமும் நோம்பு பிடிக்கணும். அதை விட முக்கியம் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நோன்பை யாராவது காரணம் இல்லாமல் விட்டாருண்டா அவர் முழு வாழ்க்கையுமே நோம்பு பிடிச்சாலும் அந்த நோம்புக்கு இணையாக ஆகாது என்று. அதனால் அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நோன்பை தாரது எதுக்குண்டா, நாங்கள் இந்த நோன்பு மூலமாக தக்குவாதாரியாக ஆகணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை விளங்கணும், ஆகிரத்தை தயாரிப்பு செய்யணும். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அமல் இபாதத்தை ருட்டீனாக ஆக்கணும். எங்களுக்கு இவ்வளோ நீண்ட இபாதத்துகளை தாரா நல்லா நிறைய குர்ஆன் ஓதுங்க, நிறைய சதக்கா கொடுங்க, நிறைய நின்று வணங்குங்க. ஏன் நோன்புக்கு பின்னால் இருக்கிற காலத்துக்கு உங்களுக்கு அது பயிற்சி. இபாதத்தையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும், தக்குவாவையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை தொடர்ச்சியாக அடைஞ்சு கொண்டே போகணும் என்றது தான் நோன்போட தெளிவான நோக்கம், சுருக்கமான நோக்கம் அதுதான். இப்போது இந்த இறையச்சம் உடையவர்களாக தக்குவா உடையவர்களாக மாறுவதற்காகவே எங்களுக்கு இந்த நோன்பு அருளப்பட்டது. இந்த தக்குவா என்பது உளவியல் ரீதியாக எங்கெல்லாம் எங்களுக்கு பயன்படுகிறது? நாங்கள் பார்க்கலாம், குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு நோன்பு தந்தது தக்குவா பெறுறதுக்கு. இதில் சைக்கலாஜிக்கல் சில விஷயங்களும் நீக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோம்பில் ஒரு பாட் ஒரு துண்டு தான் நீங்கள் உங்களோட மனோ இச்சையை கட்டுப்படுத்தணும்.
நாங்கள் எங்களே அறியாமலே நாங்கள் எங்களோட மனோ இச்சையை கட்டுப்படுத்துகிறோம். நாங்கள் எங்களையே ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்கிறோம். என்ன, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எதையும் சாப்பிடப்படாது, கட்டுப்படுத்துகிறோமா இல்லையா? எதையும் குடிக்கப்படாது, ஜாயிஸான விஷயங்கள். மார்க்கத்தில் சாப்பிடலாம், குடிக்கலாம். குலு அஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, ஹதீஸில் வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தாராளம் உண்ணுங்க, தாராளம் பருகுங்க, இஸ்ராஃப் செய்ய வேணாம். ஜாயிஸான ஒரு விஷயத்தை, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்யாமல் எங்களோட மனசை கட்டுப்படுத்துகிறோம். ஏன், நாங்கள் எங்களே அறியாமல் எங்களோட நஃப்ஸை, எங்களோட ஹவாவை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம், அதை இறுக்கி பிடிக்கிறோம், நாங்கள் எங்களையே கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், இன்றைய புக்ஸுகளும் மோட்டிவேஷனல் புக்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் தான், சைக்காலஜி சார்ந்த புக்குகள் எடுத்துக்கொண்டாலும் அதில் எல்லாம் பேசுகிறது என்ன, கண்ட்ரோல் யோர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க, நீங்கள் உங்களையே கண்ட்ரோல் படுத்திக்கோங்க என்று. ஆனால் நாங்கள் பார்க்கணும், நோன்பு எங்களையே அறியாமல் எங்களையே கண்ட்ரோல் படுத்துது, எங்களை எல்லாத்தையுமே ஒரு ருட்டீனுக்கு போடுது. சரியாக பார்த்தோம்னா சரியான மாதிரி கான்ஷியஸாக, சரியான மாதிரி கவனமாயிப்போம். அதாவது சில நேரங்களில் நோம்புக்கு முன்னால் பாங்க எத்தனை மணிக்குன்னே தெரியாமல் வைக்கும், ஃபஜருடைய பாங்க சரியாக எல்லாருக்கும் தெரியும். இந்த டைமுக்கு முன்னால் எப்படியாவது நாங்கள் சாப்பிடணும், குடிச்சு முடிச்சிடணும். சில நேரங்களில் மகரிபுடைய நேரம் எப்போன்னு தெரியாமல் இருந்திக்கும், இத்தனை மணிக்கு சரியாக நோம்பு திறந்துடணும் என்று எங்களையே அறியாமல் எங்களோட மைண்டை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்கிறோம். ரமதானில் சைக்கோலஜிக்கலி அதுதான் நடக்குது. நாங்கள் எங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறோம், எங்களோட மைண்டை, கோவம் வராமல் நாங்கள் எங்களையே பாதுகாத்து கொள்கிறோம். லேசாக செல்லலாம், யாரை சரி பார்த்து கோவப்படவானம், எதிர்த்து பேசவானம். பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதிப்பாங்க. நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து தர்க்கம் செய்ய வராங்களா, ஆர்கியூ பண்ண வராங்களா, டிபேட் பண்ண வராங்களா, நபி அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட லேசாக சொல்லுங்க, இன்னி சாயிம், நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன், நான் நோம்பாளி. அது செல்றதால பார்த்தோம்னா அப்போ சின்ன ஒரு விஷயம்தான். இஸ்லாம் வந்து எங்களையே எங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களே அறியாமல் எங்களே ஒரு ப்ரோக்ராமில் போட்டு நாங்கள் எங்களோட மைண்ட் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறோம். தக்வா, அதாவது தக்வா வந்துட்டு நாங்கள் ஸ்பிரிச்சுவலி அல்லாஹ் எங்களுக்கு தக்வாவை தரான், அதே மாதிரி சைக்காலஜிக்கலையும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் ஒன்று தான் எங்களோட நஃப்ஸை எங்களுக்கு கண்ட்ரோலை கொண்டாடுறதுக்கான பயிற்சி அல்லாஹ் இந்த ரமதான் மூலமாக எங்களுக்கு தரான். நிச்சயமாக நோன்பு என்பது ஆன்மீக ரீதியாக மாத்திரமல்லாது, லௌகீக ரீதியாக மாத்திரமல்லாது, உளவியல் ரீதியாகவும் எங்களை வழிநடத்துகின்ற ஒன்றாக, எங்களை பக்குவப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறு ஷேக், நாங்கள் 1 மாத காலம் பயிற்சி எடுத்தோம். முழு வாழ்க்கைக்கும் தேவையான, அதாவது ஏனைய 11 மாத காலங்களில் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தொடர்பான ஒரு நல்லதொரு பயிற்சி காலம் இந்த ரமலான் காலம். பயிற்சி எடுத்தோம், பக்குவமாக நடந்து கொண்டோம், பல விடயங்களிலிருந்து எங்களை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்புகளை வைத்திருந்தோம். அவ்வாறு இருந்த நாங்கள் இந்த பெருநாள் தினத்திலே அவற்றையெல்லாம் முடித்து கொள்ளலாமா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். இதில் நாங்கள் நிறைய பேர் எங்களோட வீக்னஸ் ஒன்று நாங்கள் இங்கிட்ட வெளியாக்குறோம். நாங்கள் நினைக்கிறோம் ரமதான் என்றது இந்த வெறும் 30 நாள் தான், ரமதானுடைய மாதம் 30 நாள் அல்லது 31 நாள், இவ்வளவு தான். ஆனால் ரமதான் மூலமாக வர பயிற்சி, ரமதான் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்குற விஷயங்கள் 30 நாளைக்கு இல்லை, முழு ஆயுளுக்கும். அப்போ நாங்கள் சில நேரங்களில் கவலைக்குரிய விஷயம் தான், ரமதானுக்கு போனோமெண்டா, ஆண்கள் ஃபஜருக்கு போனோமெண்டா பள்ளி ஃபுல்லாகிக்கும். ஆனால் ரமதான் பெருநாள் அன்றைக்கும் வரலாம், பெருநாளைக்கு முடிச்சு அடுத்த நாள் பள்ளியில் ரமதான் முந்தினாத்து ரமதான் என்ற மாதிரி கூட இருக்காது. மிச்சம் கவலைக்குரிய விஷயம். குரான் கூட நாங்கள் நினைக்கிறோம் ரமதானில் மாத்திரம்தான் குரான் ஓதணும் என்று. ரமதானில் எல்லாம் குரான் இறக்கினான், ஆனால் எங்கேயுமே வந்து இல்லை நீங்கள் ரமதானில் மாத்திரம் குரான் ஓதுங்க, இல்லை. ரமதானில் அதிகமாக நபி அவங்க ஓதினாங்க, ஓத சொல்லி சொன்னாங்க. அதனால் அர்த்தம் இல்லை ரமதானோட எல்லாத்தையுமே துண்டிக்கிறோம். இன்னும் ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்கள் நினைக்கிறோம் கியாமுல்லைல் என்றது வந்து ரமதானுக்குரியது மாத்திரம் என்று. இல்லை, கியாமுல்லைல் என்றது இரவு தொழுகை. இஷாக்கு பின்னால் ஃபஜ்ர் வரைக்கும் தொழுகிற இந்த தொழுவையும் கியாமுல்லைல் தான். ஆனால் ரமதானில் மட்டும் கியாமுல்லைல், இஷாக்கு பின்னால் தராவீஹ் என்ற ஒரு தொழுவைக்கு, அது ரமதானுக்கு மாத்திரம். அப்போ நாங்கள் பார்க்கணும் பெருநாளோடு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இல்லைல்ல தந்தான். அப்போ நாங்களே கொஞ்சம் எங்களை எடுத்து பார்த்தோம்டா, கேட்டோம்டா, நாங்கள் எங்களே ஏமாற்றி கொள்கிறோம். என்ன, ரமதானோடு இப்படி அடுத்த ரமதானில் அடுத்ததை பார்த்து கொள்வோம். நாங்கள் ரமதானில் சில பாவங்கள் ஒட்டிப்போம், அந்த 30 நாளும் பெருநாளுக்கு பின்னால் திரும்ப அதை ஆரம்பிக்கிறோம்னா அப்போ நாங்கள் ரமதான்ற நோக்கத்தை அடைஞ்சே இல்லை. அப்போ நாங்கள் எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொள்கிற மாதிரி தான். ஆக நேர்களை நாங்கள் என்ன செல்ல வாரோம் என்றால், ரமதான் மூலமாக எடுக்கிற பயிற்சி வந்து இது பெருநாள் தினத்தோட முடிகிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ உதாரணம் ஒன்று சொல்லணும் என்றால், ஒரு ஆள் ஒரு O level எக்ஸாமுக்கு படிக்கிறார், 11 வருஷமாக அவர் படிக்கிறாரு, O level எக்ஸாம் வரைக்கும். எக்ஸாம் எழுதினத்தோடு அதை ஃபுல்லாக அவர் நினைவு வைக்கணும் என்று, அதோடு அதை மறக்கலாம்.
அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அவரை முன்னுக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி மாதிரியான ஒரு இடம் இல்லை இஸ்லாம் ரமதான். இது இங்கே எடுக்கிற பாடத்தை நீங்கள் காலமெல்லாம் கொண்டு போகணும், தொடர்ச்சியாக கொண்டு போகிற ஒரு விஷயம்தான். அதனால் உங்களோட கேள்விக்கான பதில் ரமதானுடைய படிப்பினைகள், ரமதானுடைய நாங்கள் பெற்ற விடயங்கள், பலன்களை நாங்கள் பெருநாளோட முடிச்சு கொள்றதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டே போகிறது, வாழ்க்கையெல்லாம் கொண்டு போகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் எதெண்டா தொடர்ச்சியாக செய்கிறாமல் அது கொஞ்சமாக இருந்தாலும். நாங்கள் பார்க்கலாம் சில நேரங்களில் ரமதான் வந்த ஒரு ஆள் எடுத்த கைக்கு ஒரு 3 ஜுஸு 5 ஜுஸுன்னு குரான் ஓதுவார். ரமதானுக்கு பின்னால் குரானை ஓத மாட்டாராக இருக்குமெண்டா அவர் ரமதானில் வெறுமனே 2 பக்கம் ஓதட்டும். அதாவது முழு காலமும் அவர் 2 பக்கம் ஓதுறது அல்லாஹ்ட பார்வையில் மேல். ரமதானில் 3 ஜுஸ் ஓதிட்டு உட்றத்தை விட ரமதானில் 20 ரக்காத் தொழுகிறாரு, தஹஜ்ஜத் தொழுகிறாரு, துஹா தொழுகிறாரு, வித்ர் தொழுகிறாரு, இஷ்ராக் தொழுகிறாரு. ஆனால் ரமதானுக்கு பின்னால் ஃபர்ல் தொழுவையிலே குறைபாடு வருதுண்டா. அப்போ இது ஒரு பெரிய ஒரு விஷயம், நாங்கள் கவலைக்குரிய ஒரு விஷயம். அதனால் நாங்கள் ரமதான் எடுக்கிற பயிற்சி என்னென்றா இதை நான் தொடர்ச்சியாக அமல் செய்யணும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் ரமதானில் எங்களோட அமல்களில் ஈடுபடணும். நிச்சயமாக இந்த ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம் என்பதிலே விதமான ஐயப்பாடும் இல்லை. அதிலும் ஷேக் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு அன்பானவன் என்று சொன்னால் அந்த பயிற்சி காலத்தை எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் தருகிறான். நாங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டால், ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால், அங்கே இருப்பவர்களுக்கு அந்த துறை சார்ந்து முன்னேறி செல்வதற்கு, உயர்ந்து செல்வதற்கு பயிற்சிகளை வழங்குவார்கள். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு காலம், குறிப்பிட்ட நபருக்கு தான் கிடைக்கும், எல்லா காலமும் கிடைப்பதில்லை. ஆனால் எங்கள் அல்லாஹ் மிகப்பெரிய அன்பாளன், அருளாளன் என்ன செய்கிறான், என்னுடைய அடியான் தொடர்ந்து நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும், அவன் மேம்பாட்டை அடைய வேண்டும், வாழ்வியல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் சகல விடயங்களிலும் அவன் மேம்பாடு அடைந்து வெறுமனை மனிதனாக இருப்பவன், புனிதனாக முஸ்லீமாக இருப்பவன் மோமினாக மாற வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு வருடமும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கையில் ஷேக் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்ற அந்த மேம்பாட்டை மனித சமூகம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாற்றம் செய்யப்பட வேண்டிய முக்கிய மையப்புள்ளி எதுவாக இருக்கிறது? நாங்கள் உலகத்தில் பார்த்தோம் என்றால் பெரிய மாற்றம் வரணுமெண்டா பெரிய முயற்சி செய்யணும். பெரிய ஒரு நாட்டில் பெரிய ஒரு மாற்றம் வரணுமெண்டா பெரிய ஒரு புரட்சி நடக்கணும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எவ்வளோ லேசாக்கி தந்துக்கிறான் என்றா பெரிய மாற்றம் வரணும் என்றாலும் சின்ன முயற்சி தான். நபி அவங்களோட தெளிவான ஹதீஸ், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நபி அவர்கள் சொன்னார்கள், எங்களோட உடம்பில் ஒரு சதை பிண்டம் இருக்குது, அது சீராகி சென்றா எல்லாமே சீராகிடும், அது சீர்கெட்டி விட்டு சென்றா முழுதும் சீர்கெட்டி விட்டுடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களோட கல்ப். அதனால் நாங்கள் பிரதானமாக முயற்சி செய்ய வேண்டிய இடம் அந்த கல்பு தான். அந்த கல்பில் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு வாழ்க்கையிலே நாங்கள் காணலாம். இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம் என்னென்றா நாங்கள் எல்லாருமே எங்களோட வெளியில் தோற்றத்தில் நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறோம். எவ்வளோ ஆண்களும் தான் பெண்களும் தான் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த அளவுக்கு யாரும் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல. எவ்வளோ இன்றைக்கி நான் எவ்வளோ எப்படி ஈக்கணும், என் முடி எப்படி, என் புருவம் எப்படி, என் தாடி எப்படி, என் உடம்பு எப்படி, நான் எப்படி எல்லாம் என்னை அழகுபடுத்துறது, நான் என்ன உடுப்பு அணிகிறேன், என்ன பிராண்ட், எல்லாத்துக்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எங்களுடைய வெளிரங்கத்தில் நாங்கள் ஹயாத்தோடு வைக்கிறோம். எங்களோட கல்பு மௌத்தாகிட்டு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவங்க சொல்கிறான், அல்லாஹ் என்னத்தை பார்ப்பான் என்ன கியாமத் நாளில், நாங்கள் எவ்வளோ அழகாக இருந்தும் வேலில்லை, நாங்கள் எந்த ஆடி அணிஞ்சும் வேலில்லை, நாங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தும் வேலில்லை, கியாமத் நாளில் வஃபாத்தாகி போனோம்னா அல்லாஹ்க்கு இது எதுவுமே எந்த விதமான பலனும் இல்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களோட பணம் காசோ உங்களோட வெளித்தோற்றத்தையோ அல்லாஹ் பார்க்குறானே இல்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் பார்க்குறதெல்லாம் உங்களோட கல்பையும் உங்களோட அமலையும் தான். அப்போ நாங்கள் இந்த கல்பில் எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இம்மையை மலகானதாக ஆக்குவான், மறுமையை மலகானதாக ஆக்குவான். இம்மையிலையும் வெற்றியை தருவான், மறுமையிலையும் அல்லாஹ் வெற்றியை வச்சுக்கிறான். அதனால் பிரதானமானது இந்த ரமதான் மூலமாக நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு இடம் உண்டிக்கும் என்றால் அது எங்களோட கல்பில் நாங்கள் முயற்சி செய்கிறது தான்.
நல்லது, நிச்சயமாக. எனவே நாங்கள் எங்களுடைய வெளி தோற்றங்கள் தொடர்பிலே எடுக்கப்படுகின்ற கவனத்தை அதிகமாக எங்களுடைய கல்பு தொடர்பிலே எடுக்க வேண்டும். அவ்வாறு எங்களுடைய கல்விலே மாற்றங்கள் வருகின்ற போது பொதுவாக சொல்லுவார்கள், சிந்தனையில் மாற்றம் வந்தால் செயலிலே மாற்றம் வரும் என்று. எனவே எங்களுடைய செயல்கள் மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். சிந்தனை மாறுவதற்கு எங்களுடைய கல்பு மாற வேண்டும். கல்விலே இருந்து உருவாகின்ற சிந்தனைகள், எண்ணங்கள், செயற்பாடுகள் தொடர்பான அந்த எண்ணம் எல்லாம் நல்லதாக அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கல்பு முதலிலே நல்ல கல்பாக, ஒளி வீசக்கூடிய கல்பாக அது மாற வேண்டும். வெண்மையான கல்பாக மாற வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் நல்லதாகவே அமையும். எனவே இந்த பெருநாள் தினத்திலே முக்கியமான பல செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் கலையகம் வருகை தந்திருந்தார் அல் ஹாஃபில் அல் ஆலிம் சயீத் அப்துல் ஹாலிக் அவர்கள். இந்த வேளையிலே எங்களுடைய ஷேக் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைர். உண்மையிலேயே நீங்கள் கூறிய விடயங்கள், இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயங்கள் அத்தனையும் கனதியானதாக, கருத்தாளமிக்கதாக இருந்தது. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைர். ஈத் முபாரக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஈத் முபாரக். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் சிறப்பு கலந்துரையாடல் மூலமாக பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். இந்த ரமலான் மாதம் என்பது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த பெருநாள் எவ்வாறு எங்களுக்கு சந்தோஷம் உள்ளதாக இருக்கிறதோ, இந்த பெருநாளை எவ்வாறு நாங்கள் வரவேற்று கொண்டாடுகிறோமோ, அதே போல புனித ரமலானையும் வரவேற்று அதில் நோன்பு நோற்று நாங்கள் நல்ல முறையிலே எங்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் அமைத்து கொண்டோம். அந்த ரமலான் வருவதற்கு முன்பு அந்த ரமலானை வரவேற்பதற்கு நாங்கள் பல்வேறு விடயங்களை மேற்கொள்வோம். எங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வோம், புதிய வர்ணப்பூச்சிகளை பூசுவோம், அதே போல் பள்ளிகளை அலங்கரிப்போம், சுத்தம் செய்வோம் என்று பல விடயங்களை செய்து அந்த ரமலானை வரவேற்போம். நாங்கள் மாத்திரம்தான் ரமலானை வரவேற்கிறோமா? இல்லை. இந்த வானம் பூமி கூட, மரம் செடி கூட ரமலானை வரவேற்று மகிழ்கின்றன. அவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல அருமையான பாடல் இன்றைய நிகழ்ச்சியிலே அடுத்து வருகிறது. ரமலான் மாதம் வந்தால் வானபூமி வரவேற்கும், வானபூமி வரவேற்கும். நன்மை தரும் மாதத்திலே சொர்க்கவாசல் திறந்திருக்கும், சொர்க்கவாசல் திறந்திருக்கும். நாம் நடந்து அந்த வல்லோருடைய அருள் வேண்டி, நல்லோராக நாம் நடந்து அந்த வல்லோருடைய அருள் வேண்டி, பொல்லாத நரக வேதனை நம்மை மீட்டிடுவாயே, பொல்லாத நரக வேதனை நம்மை கேட்கின்றோம். பொல்லாத நரக வேதனை நம்மை மீட்டிடுவாயே. யா முஸ்தஃபாவே யா ரஹ்மானே, யா முஸ்தஃபாவே யா ரஹ்மானே, யா முஸ்தஃபாவே யா ரஹ்மானே, யா முஸ்தஃபாவே யா ரஹ்மானே. உம்மின் மகிமை அறிந்தோ உம்மை தட்டி கழிப்பதில்லை, இது அல்லாஹ் தந்த அருள் கொடையே, இதை
சவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சவ்வால் சந்தோஷம் பல்வேறுபட்ட அம்சங்களை உங்களுக்காக தர காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னது போல சிறுவர்களுக்கான விசேட நிகழ்ச்சி வர இருக்கிறது, ஒரு தொகுப்பாக வர இருக்கிறது, கவியரங்கு, நாடகம் என்று இன்னும் பல அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அந்த வரிசையில் இந்த சவ்வால் சந்தோஷம் தருகின்ற சிறுவர்களுக்கான தொகுப்பு நிகழ்ச்சி அடுத்ததாக வர இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு நேர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய சிறுவர்கள் மகிழும் வகையில், சந்தோஷப்படும் வகையில் அந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் அதனை தொடர்ந்து இம்முறை கவி அரங்காக இல்லாமல் கவி சமராக ஒரு விவாதம் நடப்பதாக அந்த கவிதை மூலமாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும், கவிதைகள் மூலமாக. எனவே கவி சமராக வருகின்ற விசேட அம்சம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நாடகம் விசேடமாக நோன்பு பெருநாளுக்கு என்று தயாரிக்கப்பட்ட நாடகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எங்களுடைய தயாரிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற மஃபாஹிர் மசூர் மௌலானா அவர்களுடைய தயாரிப்பிலே உருவான நாடகம் இன்றைய தினம் இந்த சவ்வால் சந்தோஷம் நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே நேர்களே, தொடர்ந்தும் நீங்கள் சவ்வால் சந்தோஷம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருங்கள். இந்த அளவோடு நான் விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்களுடைய நேத்ரா அலைவரிசையினூடாக இணைந்திருந்து நல்ல முறையில் கண்டு களிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நேய பெருமக்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.